ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையான தேவனுடைய ஜனங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து நாளிலே பாஸ்டர் ஒய் வெஸ்லி, அரியலூர் வெஸ்லி அவர்களை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, A spiritual man is immortal till God's work is being done in him and through him. தமிழில், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கும் வரை மரணம் அவனுக்குள்ளே வராது. இன்னொரு முறை சொல்லுகிறேன், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் அவனுக்குள்ளே வராது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, சொல்லும்போது அல்ல, சொல்ல ஆரம்பிக்கும் போது அல்ல, சொல்லி முடித்திருக்கும் போது மரணம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. இது எலியா, ஏனோக்கு, ரெண்டு பேரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. எலியாவை குறித்தும் சில மோசே என்று சொல்லுகிறார்கள். இரண்டு தேவமனிதர்கள் மரணத்தை காண எடுத்துக்கொள்ளப்பட்ட ரெண்டு பேரை பற்றி. சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, சொல்லும் போதல்ல, ஆரம்பிக்கும் போதல்ல. அருமையான பாஸ்டர் வெஸ்லி ஐயா அவர்கள் 1989ஆம் ஆண்டு அவர் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். அந்த சந்திப்பே ஒரு விசித்திரமான சந்திப்பு. என் நண்பர் ஒருவர், பிஷப் ஜாக்சன் என்று சொல்லுகிறவர், பெங்களூரில் ஒரு பெரிய போதகர். அந்த காலையில் அவர் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரும்படியாக அவரோடு கூட டவுட்டன் கேஃப் அங்கே போயிருந்தேன். 89ஆம் ஆண்டு அங்கே பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவரை நான் சந்தித்தது இல்லை. அப்பொழுது என் நண்பர் பிஷப் ஜாக்சன் சொன்னார், ஐயா அவர் நல்லா பாடக்கூடியவர், அவர் பெங்களூரில், வெஸ்லி ஐயா பெங்களூர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். நான் கேட்டேன், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு. இப்போ ஊழியம் இல்லையா, சும்மா தான் இருக்கிறேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், அரியலூரில் எங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது, அந்த போதகர் அவருக்கு அந்த ஊர் ஒத்து வரல, அவர் இன்னொரு ஊருக்கு போக விரும்புகிறார், எனவே நீங்கள் அந்த ஊரில் வந்து ஊழியம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அரியலூரில் 89ஆம் ஆண்டு. சரி வரேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நாளை மறுநாள், அது ஒரு வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை நீங்கள் வாங்க என்னை சொல்லி விலாசத்தை தந்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து, நீங்களும் மனைவி வாங்க, அந்த ஊரை பாருங்கள், சபையை பாருங்கள், மக்களை பாருங்கள், பிடிச்சா ஊழியம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அவர் திங்கட்கிழமை வந்தார். நானும் திங்கட்கிழமை சென்னையிலிருந்து புறப்பட்டு அரியலூருக்கு போனேன். ஒரு சின்ன மேல் மாடி, ஒரு சின்ன கூரை போட்டிருந்துச்சு, மக்கள் இருந்தாங்க. இதான் மக்கள் என்று சொல்லி, உங்களுக்கு பிடிச்சமான இங்கே ஊழியம் பண்ணுங்க என்ன. ஒரு வீடை வாடகை எடுத்து 4 சின்ன பிள்ளைகள், இந்த பிள்ளைகளோடு கூட 89ஆம் ஆண்டு அவர் அரியலூருக்கு வந்தார். அடுத்து இடம் வாங்கினோம், சபை கட்டினோம், ஆண்டு திரளான மக்களை தந்தார். சில காலப்போக்கிலே, சில சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே தொடர்ந்து அவர் மெய்ப்பராக இருக்க முடியாத ஒரு நிலைமை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஐயா உங்களுக்கு சுவிசேஷ அழைப்பு, மெய்ப்பர் அழைப்பு இல்லை என்று. சில பிரச்சனைகள், எனவே அவர் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து சுவிசேஷகராய் மாறினார். தொடர்ந்து அதே அரியலூரில் இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்திருக்கிறார். 4 பிள்ளைகளுமே ஊழியத்தில் இருக்கிறார்கள். நல்ல, அவருக்கு சொல்லப்போனால் இஸ் அ குட் மேன், நல்ல மனிதர், நல்ல ஒரு கணவர், நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு மேய்ப்பர். இஸ் அ குட் மேன், குட் ஹஸ்பண்ட், குட் ஃபாதர், குட் பாஸ்டர். இது எல்லாரும் சொல்ல முடியாது, அவர் சொல்ல முடியும். 2வது, அவருக்கு இன்னொரு பெயர் புன்னகை மன்னன். எப்பொழுது பார்த்தாலும் புன்னையோடு இருப்பார், யாரை பார்த்தாலும் வசீகரிப்பார். ஒரு சின்ன குழந்தை கையில் எடுப்பார், அதோடு கொஞ்சுவார். எப்படி நெருக்கமானவர். பல நேரங்கள் நான் இல்லாத போது என்னுடைய 2வது மகளை வந்து சந்திப்பார். இப்போ 3 பிள்ளையும் திருமணம் ஆகிற எங்கள் வீட்டில். என்னுடைய 2ஆம் மகளை பார்த்து, அம்மா நான் எங்கள் பாஸ்டரை பார்த்துட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்வார். அவள் என்ன மாதிரியே இருப்பார், எங்கள் பாஸ்டர் பார்த்தா மாதிரியே ஒரு திருப்தி. ஸோ இன்றைக்கு அவருடைய மரணம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒன்று தெரியும், ஆண்டவர் அவர் மூலமாய் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்து முடித்தார். நாளில் அவருடைய குடும்பத்தார் சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். நேற்று நான் செய்தியில் சொன்னது போல, தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது,
தாவீது இருக்கிறார். The place is vacant, but the person is there. அவர் மரித்தாலும் அவருடைய வார்த்தைகளின் அவருடைய பாடல் இன்றைக்கு பேசப்படுகிறது. அவரை வைத்து ஆரம்பத்தில் 2 CD போட்டிருக்கிறேன். 1000 நாவுகள் போதாத ஐயா, என்ன கிருபை இது, என்னை வாழ வைத்தது. நிறைய ஆசீர்வாதம் ஜனங்கள் பெற்றார்கள். ஒரே ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன், ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவு முக்கியம். Many have good beginnings, but few have good endings. பாஸ்டர் வெஸ்லி ஐயாவுக்கு ஆரம்பம் எனக்கு தெரியாது, அற்பமான ஆரம்பம். அவர் பெங்களூர் வரும்போது அற்பமான ஒரு ஆரம்பம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நல்ல வீடு, நல்ல வாகனங்கள், நல்ல மக்கள். நேற்று அடக்க ஆராதனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். சத்தியம் டிவி தொலைக்காட்சியிலும் அது ஒளிபரப்பப்பட்டது. இதெல்லாம் மிகப்பெரிய மேன்மை. எனவே 87ஆம் சங்கீதம் சொல்கிறது 5ஆம் வசனத்தில், இன்னான் இன்னான் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். அது பாஸ்டர் வெஸ்லி ஐயா அவர்களுக்கு மிக பொருத்தம். அவர் வாழ்ந்தது, அவர் பாடல்கள் இன்றைக்கு பேசப்படும். தேவன்தாமே அந்த ஆஸ்வதிப்பாராக. அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி இதை பார்க்கிற நேயர்களை, திறந்த வாசல் ஊழியர்களை, இந்த ஊடகத்தில் பார்க்க அத்தனை பேரை வேண்டிக் கொள்ளுகிறேன். காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் குடும்பத்திற்காக. வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் பாஸ்டர் வெஸ்லி ஐயாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஊழியன் மரித்தாலும் ஊழியங்கள் மரிப்பதில்லை. அவருடைய துணைவியார், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளை அத்தனை பேரும், எங்கள் சபையார் அத்தனை பேரும் அவளுக்காக ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே சபையோடு சேர்ந்து இந்த அடியானும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஒரு தகப்பன் இருந்தால் என்ன செய்வாரோ, தகப்பனிலும் மேலானவர், தாயினும் மேலானவர், எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து இந்த பிள்ளைகள் வழிநடத்துவீராக. ஆசீர்வதியும். தேவ கிருபை இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான பாஸ்டர் அம்மாவுக்கு சொல்லுகிறோம், உங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.